ஹலோ கைஸ், இந்த வீடியோல பார்க்க போறது டோக்கியோ ரெவென்ஸ் அனிமேயோட செகண்ட் எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான். ஃபர்ஸ்ட் எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். போன எபிசோட கடைசியில அந்த 12 டிவைன் ஜென்ரல் ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை நாட்சுமே நினைச்சு தப்பா புடிச்சிட்டு அவளுக்கு கிஸ் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சுசுகா இருந்துட்டு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அங்கேயே விட்டுட்டு நான் சொன்னதை மட்டும் மறக்காம சொல்லிடு டார்லிங் அப்படின்ட்டு அங்க இருந்து போகிறப்ப ஹாக்குட்டா அழுதுட்டு நீ எப்படி இதை பண்ணலாம், நான் போனப்ப நீ ஃபாலோ பண்ணல, வந்து பார்த்தா வேற ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அவளா தானே பண்ணா அப்படிங்கிறப்ப ஹாக்குட்டோ இருந்துட்டு நான் லவ் பண்ற பையன் வேற ஒரு கிஸ் பண்ண பார்க்க எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்கறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டோஜி இருந்துட்டு ஹாக்குட்டோ கிட்ட பேசினியா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து நான் கால் பண்ண எடுக்கல, டெக்ஸ்ட் பண்ண அதுக்கு ரிப்ளை இல்ல அப்படிங்கிறப்ப அவன் வந்து ஒழுங்கா இருப்பான்னு நினைக்கிறியா, சரி உட சைல்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து அவகிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரல அப்படிங்கிறப்ப டோஜி இருந்து சரி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், உங்க ஃபேமிலியோட சுச்சுமிக்காட யாக்கோ கடைசியா பண்ண ரிச்சுவலை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்து நம்மளோட புக்ல கூட அது இருக்கே, அவர் கடைசியா பண்ண அந்த சடங்கு வந்து ஃபெயில் ஆனதுனாலதான் டோக்கியோல பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசாஸ்டரே ஏற்பட்டுச்சு, அதனாலதான் எங்க ஃபேமிலியுமே ஒரு அவுட் காஸ்டா மாறிச்சு, பட் அந்த சடங்கோட டீடைல் என்ன எனக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப டோஜி அதை பத்தியும் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், அது வந்து டைசன் ஃபுக்கான் ரிச்சுவல் அவரோட கடைசி சடங்கு பெரிய டேமேஜ் ஏற்படுத்துச்சு, அதனால இப்ப ஷாமன்ஸ் எல்லாமே அவரோட சோலை ரீஇன்கார்னேட் பண்ணி அதை வச்சு அந்த சடங்கை முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முக்கியமா அந்த கிரேசி கேர்ள் அதை நம்புறா, அவ யாரையும் உயிரோட கொண்டு வர பாக்குறேன்னு நினைக்கிறேன். இன்னும் ரூமர் என்ன சொல்லுதுன்னா ஆல்ரெடி உங்க ஃபேமிலில அவர் வந்து ரீஇன்கார்னேஷன் ஆகி பிறந்துட்டாரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஒருவேளை அது நாட்சுமேவா இருக்குமா அப்படிங்கிறப்ப அவனுக்கு ரிப்ளை வருது ஒக்குட்டாவா அப்படின்னு கேட்க ஹீரோ இல்லன்னு சொல்றான். சோ கூப்பிட்டது நாட்சுமே தான். ஹீரோ வந்து உண்மையாவே யாக்கோட ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு நினைச்சிருக்கப்ப அவர் வந்து என்ன மன்னிச்சிரு, என்னாலதான் நீ பிரச்சனையில மாட்டிக்கிட்ட, அதுக்கப்புறம் உன்னை கிஸ் பண்ணிட்டா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து சுசுகாவா அவளை முன்னாடி தெரியுமா, எதுக்கு அவளை பிடிக்காத மாதிரி பேசுற அப்படின்னு கேட்க நாட்சுமே எனக்கு தெரியாது, பட் அவ ஒரு ஜீனியஸ், அவகிட்ட நான் தனியா மாட்டிட்டா என் கதை அவ்வளவுதான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து உங்க அப்பாட்ட பத்தி சொன்னியா அப்படின்னு கேட்க அவர் வந்து இல்ல அவர் இப்ப டோக்கியோல இருக்காரு, அதனால தான் நான் திரும்பி வந்தேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து நீ டோக்கியோக்கே போயிரு அப்படிங்கிறப்ப நாட்சுமே ரெண்டு இல்ல அந்த சடங்கு செய்யறதுக்கான ஆல்டர் இருந்துட்டு நம்ம மெயின் ஹவுஸ்க்கு பின்னாடி இருக்கிற மலையில தான் இருக்கு, சோ நான் இருந்தாதான் அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இப்பதான் அவளை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது என்ன அப்படின்னு கேட்க என்னால பண்ண முடியுமோ முடியாதோ இது நம்ம ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அப்படின்னா நீ டோக்கியோக்கு போய் தான் ஆகணும், ஏன்னா உனதை தேடிட்டு இருக்கா, இது நம்ம ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே, அதனால அதை வந்துட்டு நான் பாதுகாக்கிறேன், அது மட்டும் இல்லாம ஷாமன் ஏஜென்சி அவளை தேடுது, அவளை பிடிக்கிற வரைக்கும் நீ மறந்துருந்தா போதும், இந்த கொஞ்சம் ஹீலிங் டாலிஸ்மென்ட்ஸ் எடுத்துக்க அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு எப்படி இப்ப மட்டும் பொறுப்பா நடந்துக்கிற அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படி கவலைப்படாத, என்னோட லக்கு மோசமா இருந்தாலும் மோசமா எனக்கு எதுவும் நடக்காது, அது மட்டும் இல்லாம அவளுக்கு ஒரு கியூட்டான சைடும் இருக்கு, அதனால சொன்னா புரிஞ்சுப்பா அப்படிங்கிறப்ப அவளுக்கு வந்து ஓ அவ கியூட்டா இருக்காளா, அவ என்ன ஒரு கிஸ் வாங்கணும்னா நீ ஃபுல்லா மாறிடல, உங்ககிட்ட என்ன பேசி பிரயோஜனம் கிடையாது, கியூட்டா இருக்கனால புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறியா அப்படிங்கிறப்ப நான் அப்படி சொல்ல வரலப்ப அப்படின்னு அவன் சொல்ல வந்தா அவனுக்கு என்னமோ ஆகுது, அவன் வாய்க்குள்ள இருந்து ஒரு பேப்பர் வந்துட்டு ஒரு பீ மாதிரி மாறி நாட்சுமேவ கடிச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுது. அப்ப அவர் இருந்துட்டு அது ஃபெமிலியர் என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையுமே திருடிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ போகும்போது அவ கிஸ் பண்ணப்பதான் என் வாயில அது வந்திருக்கணும், எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படிங்கிறப்ப நாட்சுமே வந்துட்டு அவர் 12 டிவைன் ஜெனரல்ல இருக்கிற ஜீனியஸ், இது உன் தப்பு கிடையாது, ஏன்னா நீ நம்மளோட மெயின் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போ, அங்க என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை திரும்பி கொண்டு வர டூல்ஸ் இருக்கு, என்ன ஆனாலும் அவளை தடுத்தே ஆகணும் அப்படிங்கிறப்ப டோஜி இவனுக்கு ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணிட்டு ஓ இப்படி எல்லாம் நடந்துச்சா, அது மட்டும் இல்லாம இங்க ஷாமன் ஏஜென்சில இருக்கிறவங்களும் நிறைய பேர் வண்டி எடுத்துட்டு கிளம்புனாங்க, மேபி அவ என்ன பண்றான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ என்னமோ அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு முதல்ல இவளை மெயின் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறப்ப அவங்களோட வண்டி இருந்து அப்படியே தடுமாறுது, என்னன்னு பார்த்தா அவளோட அந்த டாலிஸ்மன்ல இருந்து வாட்டர் வந்து அட்டாக் பண்ணுச்சுல, அதே தான் வந்து இப்ப இவங்களையுமே அட்டாக் பண்ணுது. அப்ப ஹீரோ வந்து அவகிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப உனக்கு தானே இருக்கலே மோசமான லக்கு, அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு டோஜி சொல்ல ஹீரோ இருந்துட்டு என்னன்னாலும் நாட்ஸ்மே இங்க இருந்து அனுப்பி வைக்கணும், அதுக்காக அவ கூட சண்டை போட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டு அவளை அந்த டாக்ஸிலே வச்சு அனுப்பி விட்டுட்டு அங்க சண்டை நடக்கிற இடத்துக்கு போனா ட்ரீட் மாதிரி ஏதோ ஒண்ணு அப்படியே பாம்ப காலையிலே நசுக்குது, என்ன பார்த்தா அந்த சுசுகா இருக்காங்களே அவளை அந்த சாமான் ஏஜென்சில இருக்கிறவங்க புடிச்சிட்டாங்க. அப்ப அவங்க இருந்துட்டு நீ ஜீனியஸா இருந்தா பட் இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல, பட் எங்களோட இந்த 8 பாயிண்ட் பேரியரை உன்னால தகர்க்கவே முடியாது, ஒழுங்கா விட்டு கொடுத்துரு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இந்த பூச்சிங்களை பார்த்தாலே கடுப்பா இருக்கு, சுட்சுமிகாடோ யாக்கோவோட ஒரு காம்பேட் டெக்னிக்க பாருங்க, வெளியே வா சுகுமோ அப்படிங்கிறப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு ஸ்பைடர் மாதிரியான டீமன் சோல்ஜர் ஒண்ணு வெளியே வருது, இந்த போலீஸ்காரங்களும் அவங்களோட அந்த சோல்ஜர் மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் வச்சு அதை அட்டாக் பண்றாங்க, பட் அதுக்கு எதுவுமே ஆகல, அது இருந்துட்டு அதோட கொடுக்க வச்சு அவங்க எல்லாத்தையுமே ஈஸியா குத்தி எல்லாம் தூக்கி வீசிடுது, கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் மிச்சம் இருக்கு, ஷீல்டு போட்டு தடுத்தாலும் அதையுமே அட்டாக் பண்ண அந்த ஸ்பிரிட் இல்லனா சோல்ஜருமே மறைஞ்சு போயிருது. அப்ப இந்த சுசுகா இவங்க எல்லாத்தையுமே முழுகிற அப்படிங்கிறப்ப அந்த டீமன் சோல்ஜர் அதோட வெப் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சு அவங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துருது. அப்ப ஹோக்குட்டோ இருந்துட்டு ஹரட்டோரா என்னோட லவ் நீ எப்பதான் புரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இங்க ஹீரோ இருந்துட்டு சீக்கிரம் நான் நாட்சுமே கிட்ட போகணும் அப்படிங்கிறப்ப அந்த சுசுகா இருந்துட்டு கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டே இரு பிக் பிரதர், நான் உன்னை திரும்ப கூட்டிட்டு வருவேன் அப்படின்ட்டு இருக்கிறப்ப ஹீரோட போன் ரிங் ஆகி அவன் மாட்டிக்கிறான். அவர் இருந்து ஹாய் அப்படின்னு சொல்ல அவர் இருந்துட்டு போன் அடிக்குது எடுத்து பேச வேண்டியதானே அப்படிங்கிறப்ப ஹோக்குட்டோ தான் பண்றா போல. ஹீரோ வந்து அப்புறம் பேசிக்கிறேன், இந்த ஃபெமிலியரை என் வாயில வைக்கதான் நீ எனக்கு கிஸ் பண்ணி அப்படின்னு கேட்க அவர் இருந்துட்டு ஆமா என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் உனக்கு கொடுத்துருக்கேன், நீ பெருமைதான் படணும், அதுக்கப்புறம் அந்த அக்லியா இருந்தாலே ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க தானே, அவளை விட்டுட்டு என்ன சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவன் நம்பியிருக்கா பாரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து நீ பார்க்க கியூட்டா இருந்தாலும் உன் மனசு சரியே இல்ல அப்படிங்கிறப்ப அவர் வந்து நான் கியூட்டா இருக்கேன் நீ ஒத்துக்கிறல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து இருந்தாலும் நீ ஒரு கிரிமினல், இங்க பாரு நீ வந்துட்டு உன்னோட பிரதரை திரும்பி கொண்டு வரான்னு புரியுது, எனக்கு சிப்ளிங்ஸ் இல்லனாலும் நீ எப்படி ஃபீல் பண்ணான்னு புரியுது, பட் இந்த மாதிரி நீ பண்றது தப்பு, இன்னசென்ட் மக்களை நீ வந்துட்டு துன்புறுத்த கூடாது, உன்னோட பேரண்ட்ஸ் பத்தி எப்படி நினைப்பாங்க நினைச்சு பாரு அப்படிங்கிறப்ப அவர்
அவ இருந்துட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப மோசமான உயிரினம். நான் எப்படி சின்ன வயசுலயே இந்த மாதிரி டிவைன் ஜெனரல் ஆனேன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல என் மேல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. அது மாதிரி பண்ணி தான் என்னோட பிரதர் இறந்து போயிட்டான். அதனால தான் என்னோட பிரதர் உயிரோட கொண்டு வரணும். இப்ப அந்த சுச்சுமேக்கோட ஃபேமிலில இருக்கிறவளோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியையும் அதுக்கப்புறம் கரெக்டான காணிக்கையும் செலுத்தினா அந்த ரிச்சுவல் மூலியமா என் பிரதர் உயிரோட வந்துரும். அப்படிங்கிறப்ப என்ன காணிக்கை அப்ப நீ அவர் இருந்துட்டு என்னோட உயிர் தான், என்னோட உயிர் கொடுத்தா அவன் உயிரோட திரும்பி வந்துரும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ப்ளீஸ் இதை நிறுத்து. இப்படி பண்ண உங்க அண்ணன் சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறியா? சிஸ்டரும் இல்ல, ஃபேமிலில, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத உலகத்துல அவன் எப்படி சந்தோஷமா இருப்பான்? ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்படிங்கிறப்ப அவளுக்கு மனசு மாற வர மாதிரி இருக்கு. ஆனா அப்பன் பார்த்து ஒருத்தன் ஒரு வேற வச்சு அவளோட காலை பிடிச்சி தள்ளி விட்டுறான். மனசு மாற இருந்தவளை கோவப்படுத்தி விட அந்த டீமன் சோல்ஜர் வந்துட்டு அட்டாக் பண்ண வரப்ப ஹீரோ வந்துட்டு அந்த ஆபீசரை தள்ளி விட்டு காப்பாத்திரான். பட் இவனை கொல்ல வரப்ப ஹீரோ வந்துட்டு நான் இதான் சாக போறேனா அப்படிங்கிறப்ப அவன் சாகல. ஏன்னா ஹொக்குட்டோ வந்துட்டு ஹீரோவை காப்பாத்திருக்கா. அவர் இருந்துட்டு 5 எலிமெண்ட்ஸ் இதோட உள்ள இருக்கிற வாழை பிரேக் பண்ணிருங்க அப்படின்ட்டு மேஜிக்கலா யூஸ் பண்றா. பட் இவளை தூக்கி அதை வீசிடுது. அப்ப ஹீரோ இருந்துட்டு ஹொக்குட்டோ உனக்கு ஒன்னும் ஆகல அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு நான் போன் பண்ணனே ஏன் எடுக்கல ஸ்டூபிட் டோரா அப்படின்னு கேட்க ஹீரோ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல அவர் இருந்துட்டு இல்ல நீ தான் மன்னிக்கணும் உண்மையை மறைச்சதுக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ ரெண்டு உன் காயம் எப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு ஐ லவ் யூ ஹரட்டோரா இங்க இருந்து ஓடிடு செத்து போன உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அவன் மறைஞ்சு போயிட்டு ஒரு பேப்பரா மாறிடா. சோ அவ ஒரு ஃபெமிலியர். அப்ப அந்த சுசுக்கா இருந்துட்டு உன்னோட ஓன் ஃபெமிலியரையே நீ டேட் பண்ணிருக்கல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இன்னொரு வார்த்தை இங்க பேசாத அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இப்பதான் அழகா இருக்கு அடுத்த தடவை பாக்குறப்ப உன்னையே கொண்டாரு அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறா. அப்புறம் ஹீரோ வந்துட்டு நாட்சுமே கிட்ட ஓடுறப்ப ஃபர்ஸ்ட் இவள நான் ஜூனியர் ஹைல சம்மர் பிரேக்ல தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்தோனேமே அவ கொஞ்சம் வியர்டா நடந்துகிட்டா. ஆனா அதுக்கப்புறம் நான் எப்ப திரும்பி பார்த்தாலும் சரி என் பின்னாடி அவதான் இருந்தா. அவ என்ன பார்த்து ஓடுறப்ப சும்மா ஃபன்னுக்காக அவ பின்னாடி நானும் ஓட ஆரம்பிச்சேன். ஆனா கடைசியில 2 பேருக்குமே அது பிடிச்சிருந்துச்சு. கடைசியா அந்த சம்மர் பிரேக்கோட கடைசியில என்னோட பேரையும் சொன்னேன், அவளோட பேரையும் என்கிட்ட கடைசியா சொன்னா அப்படின்ட்டு அழுதுகிட்டே போறா. நாட்சுமி கிட்ட போயிட்டு உன்னோட பவர் வந்துருச்சு அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு இன்னும் வரல பட் நைட்டுக்குள்ள கண்டிப்பா வந்துரும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த ஆல்டரை நீ ப்ரொடெக்ட் பண்ண போறதானே ஓகே அதை நான் தடுக்க மாட்டேன் பட் ஒன்னு பண்ணு என்ன உன்னோட ஃபெமிலியரா மாத்திக்கோ. நான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூலுக்கு போனா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சேன். என்னோட ஸ்பிரிட்ஸை பார்க்க முடியாது எனக்கு டேலண்ட் இல்லைன்னு நினைச்சேன் பட் நான் தப்பா நினைச்சிட்டேன். நீ ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்த மாதிரி என்னால பார்க்க முடியல. அதை எனக்கு உணர்த்த இருந்த ஒரு பொண்ணுமே இப்ப என் கூட இல்ல. சோ ப்ளீஸ் அப்படிங்கிறப்ப நாட்சுமே இருந்துட்டு என்னோட ஃபெமிலியரா மாறிட்டேன் என்னோட வாழ்க்கை முழுக்க நீ அப்படிதான் இருக்கணும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்க ஹீரோவும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல அவ வந்துட்டு சரி உன்னை என்னோட ஃபெமிலியரா மாத்திக்கிறேன் கண்ணை மூடு நான் சுச்சுமி காடோ நாட்சுமே சுச்சுமி காடோ ஹருட்டோ ஆகிய ஒன்னு என்னோட ஃபெமிலியரா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளட்ட வச்சு அவனோட முகத்துல ஒரு ஸ்டார் மாதிரி வரைஞ்சிட்டு இன்னையில இருந்து நீ என்னோட ஃபெமிலியர் ஆயிட்ட கொஞ்சம் சுத்தி பாரு அப்படிங்கிறப்ப ஹீரோட கண்ணுக்கு இப்பதான் அங்க இருக்கிற ஸ்பிரிட் எனர்ஜி எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. நாட்சுமே இருந்துட்டு ஸ்பிரிட்ஸை பாக்குற டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணேன் உன்னால பார்க்க முடியுதுன்னா அது ஒர்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு இதெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதோட எபிசோட முடிச்சாங்க. மறக்காம மத்த 2 எபிசோடையுமே செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல